வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுவை ஈட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஆந்திரா ஸ்டைல் டொமேட்டோ பப்பு தக்காளியும் பருப்பும் சேர்ந்த ஒரு கடையில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோங்க. இது ரொம்ப ஈஸியான ரெசிபிங்க. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். குக்கரில் 100 கிராம் அளவு துவரம்பருப்பு நல்லா கழுவிட்டு 20 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துருக்கீங்க. இது அரை கப் அளவு இருக்கும். இது கூட நறுக்கிய பெரிய வெங்காயம் 1 சேர்த்துக்கலாம். தக்காளி மீடியம் சைஸில் 4 கட் பண்ணி சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாய் தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க. நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இது கூட பெருங்காயம் 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. தண்ணி 3 கப் அளவு சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். உப்போட அளவு செக் பண்ணிட்டு தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. இப்போ குக்கரை மூடிடலாம். இது மிதமான தீயில 4 விசிலுக்கு வச்சிடலாங்க. 4 விசில் வந்துருச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். எல்லாம் நல்லா வெந்துருச்சு. இதை அப்படியே மசிச்சு விட்டுக்கோங்க. அடுத்து இதில் நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை கொஞ்சம் தண்ணியில் ஊற வச்சு எடுத்துருக்கேங்க. அதை சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. புளி தண்ணி சேர்த்த பின்னாடி அடுப்பில் 5 நிமிஷத்துக்கு வச்சிடலாங்க. இது நல்லா கொதிச்சு வரட்டும். அடுத்து தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். தாளிக்கிறதுக்கு 3 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் எடுத்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் இதில் 5 பல் பூண்டை தட்டி சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி இடித்து சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். எண்ணெயில் பூண்டை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க. அடுத்து இது கூட உளுந்து 1/2 டீஸ்பூன், ஜீரகம் 1 டீஸ்பூன், கடுகு 1/2 டீஸ்பூன், 2 பச்சை மிளகாவை கீரி சேர்த்துருக்கேங்க. காஞ்ச மிளகா 2 அப்படியே முழுசாக சேர்த்துருக்கேன். இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 2 நிமிஷத்துக்கு இதை நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா பருப்பு எல்லாம் நல்லா கொதிச்சு வந்துருச்சுங்க. இது கூட நறுக்கிய கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துடலாம். அடுத்து இதில் நம்ம தாளித்து வச்சதை சேர்த்துடலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ இதை மறுபடியும் அடுப்பில் ஒரு 2 நிமிஷத்துக்கு வச்சிடலாம். வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. அவ்வளோதாங்க, ஆந்திரா ஸ்டைல் டொமேட்டோ பப்பு தக்காளியும் பருப்பும் சேர்ந்த கடையில் சூப்பராக ரெடி ஆகிருச்சு. இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு சிம்பிளான ரெசிபி. இது சாதம் சப்பாத்திக்கெலாம் சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.